எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நான் மணிக்குமார். நண்பர்களே, இந்த வாரம் நடைபெற்ற டெஸ்ட்டுக்குரிய விடைகளை பார்க்க போகிறோம். அதே போல் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் உங்களுடைய கமெண்டையும் தெரிவிங்க. வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் சமீபத்தில் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? விடை 3. கேள்வி எண் 2. 2024ஆம் ஆண்டில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர் யார்? விடை மிதுன் சக்கரவர்த்தி. கேள்வி எண் 3. உலக சுற்றுலா தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை செப்டம்பர் 27. கேள்வி எண் 4. 10வது ஐந்தாண்டு திட்டத்திற்கான காலம்? விடை 2002 to 2007. கேள்வி எண் 5. பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன? விடை வித்யாபதி. கேள்வி எண் 6. பகத்சிங் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை லாகூர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 7 பொறுத்துக. ஸோ அதற்கு நேராக விடையும் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது இங்கிட்டு ஆத்தர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு அவங்க பிறந்த ஊர்களை கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ராமானுஜர், விடை பார்த்தீங்கன்னா திருப்பதி. கேள்வி எண் 2. ராமானந்தர், விடை பார்த்தீங்கன்னா மைசூர். கேள்வி 3. சைத்தன்யர், விடை பார்த்தீங்கன்னா வங்காளம். கேள்வி 4. மீராபாய், விடை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 8. நீதிக்கட்சி அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? விடை பனகல் அரசர். கேள்வி எண் 9. அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? விடை அம்பேத்கர். கேள்வி எண் 10. இந்தியாவில் மிக நீளமான நதி எது? விடை கங்கை நதி. கேள்வி எண் 11. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கேள்வி எண் 12. ரூபாய் சின்னத்திற்கான குறியீட்டை உதயகுமார் அவர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? விடை 2010. கேள்வி எண் 13. செல் பகுப்பை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் எது? விடை சைட்டோகைன்கள். கேள்வி எண் 14. காந்தி யாரை இந்தியாவின் சொத்து என்று கூறுகிறார்? விடை பாரதியார். கேள்வி எண் 15. ஒரு பொருட்பன்மொழி அல்லாத தொடரை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா விண்ணும் மண்ணும். கேள்வி எண் 16. பதவியை விட்டு நீக்கினான் என்பது எவ்வகை வாக்கியம்? விடை பிறவினை வாக்கியம். கேள்வி எண் 17. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? விடை தன்வினை. கேள்வி எண் 18. பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுபெயர்? விடை காரிய வாகுபெயர். கேள்வி எண் 19. தமிழ் பல்கலைக்கழகத்தால் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? விடை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கேள்வி எண் 20. கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை துணிவு. அடுத்து ஒரு பொறுத்துக 21. அதற்கு நேராக ஆன்சர் அப்படியே சொல்லிடுறேன், சரிங்களா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் எழுதின நூல் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 திலகர், விடை பார்த்தீங்கன்னா கேசரி. 2 தாதாபாய் நவ்ரோஜி, விடை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல். 3 மெக்காலே, விடை பார்த்தீங்கன்னா இந்தியா கல்வி குறித்த குறிப்புகள். 4 வில்லியம் டிக்பைல், விடை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ்.
கேள்வி எண் 22. இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வேலண்டைன் சிரோலி. கேள்வி எண் 23. காந்தி தண்டி யாத்திரையை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எந்த ஆண்டு தொடங்கினார்? விடை மார்ச் 12, 1930. கேள்வி எண் 24. கிரிப்ஸ் தூதுவின் பின்தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? விடை மகாத்மா காந்தி. கேள்வி எண் 25. 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கேள்வி எண் 26. 1939ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் நேதாஜி அவர்கள் யாருடன் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார்? விடை பட்டாபி சீதாராமையா. கேள்வி எண் 27. பெண்களை பலவீனமான பாலினம் என்ற சொல் ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கே ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? விடை காந்தி. கேள்வி எண் 28. அதாவது கால வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு, அது எந்த வருஷம்ன்றதையும் கரெக்டாக சொல்லிடுறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி தெரிஞ்சுங்க. சரிங்களா? சைமன் குழு 1927 விடை. அடுத்து நேரு அறிக்கை விடை பார்த்தீங்கன்னா 1928. அடுத்து காந்தி இர்விங் ஒப்பந்தம் 1931. நாலாவது பார்த்தீங்கன்னா வகுப்புவாத கொடை விடை பார்த்தீங்கன்னா 1932. அடுத்து 29வது வினா, வாயு விதியை கூறியவர் யார்? விடை பாயல். கேள்வி எண் 30. காசநோயினால் பாதிப்பு அடையும் முதன்மையான உறுப்பு எது? விடை நுரையீரல். கேள்வி எண் 31. உலக காசநோய் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை மார்ச் 24. கேள்வி எண் 32. அமில ஊடகத்தின் பினோப்தலின் என்பது? விடை நிறமற்றது. கேள்வி எண் 33. கல்லும் மலையும் குதித்து வந்தோம், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தோம் என்று பாடியவர் யார்? விடை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கேள்வி எண் 34. தமிழர்களின் தாயினமாக போற்றப்படுவது எது? விடை காங்கேயன் காளைகள். கேள்வி எண் 35. இந்தியாவில் முதல் பெண் சட்ட மேலவையாக முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை 1926. கேள்வி எண் 36. உலக காற்றாலை சூரியன் மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 3ஆம் இடம். கேள்வி எண் 37. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கு வாரங்கல் சபாடாய் மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? விடை தெலுங்கானா. கேள்வி எண் 38. சமீபத்தில் காலமான குமரி ஆனந்தன் என்பவருக்கு தமிழர் தகைசால் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளது? விடை 2024. கேள்வி எண் 39. பகிஸ்கிரிட் கிதா கருணி சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? விடை அம்பேத்கர். கேள்வி எண் 40. அவுகார குறுக்கம் சொல்லில் முதலில் வரும்போது வெளிப்படும் மாத்திரையின் அளவு? விடை 1.5 மாத்திரை. அதாவது கேள்வி எண் 40 பார்த்தீங்கன்னா, அவுகாரம் சொல்லில் முதலில் வரும்போது வெளிப்படும் மாத்திரை
ஒன்றரை மாத்திரை. கேள்வி எண் 41. புஷார் என்ற கலைச்சொல்லிற்குரிய நேரான தமிழ் சொல் எது? விடை எச்சரிக்கை. கேள்வி எண் 42. ஞான உபதேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வீரமாமுனிவர். கேள்வி எண் 43. வெற்றிடமின்றி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை வெறுமை ப்ளஸ் இடம் ப்ளஸ் இன்றி. கேள்வி எண் 44. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிங்க. அதாவது அணில், அதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா கீச்சிடும். கேள்வி எண் 45. பூந்தமல்லி என்ற சொல்லின் மறு பெயரை தேர்வு செய்க. விடை பூவிருந்த வள்ளி. கேள்வி எண் 46. 1917ஆம் ஆண்டில் அன்னி பெசன்ட் அவர்கள் எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைவராக தலைமை தாங்கினார்? விடை கல்கத்தா. கேள்வி எண் 47. இந்தியாவின் தேசிய காங்கிரசின் நீண்ட கால தலைவராக இருந்தவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கேள்வி எண் 48. கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் பிரதிநிதிகளுக்கு தேநீர் விருந்து வழங்கிய ஆங்கில தளபதி யார்? விடை டப்ரின் பிரபு. கேள்வி எண் 49. ஜவ்வரிசி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நகரம் எது? விடை சேலம். கேள்வி எண் 50. நந்தினி பாடம் கற்பித்தாள் என்பது எவ்வகை வாக்கியம்? விடை பிறவினை வாக்கியம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டித் தேர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் மிகவும் முக்கியமான வினாவாக இருக்கிறது. ஆகையினால் இந்த வாரம் எடுக்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே முன்னாடி நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறையா வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதுவுமே குறிப்பாக ரிப்பீட்டடாக தொடர்ந்து கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.